வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு அரசியல பத்தி பேசாம, ஒரு படத்த பத்தி நாம பேசப் போறோம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயி ஒரு பெரிய பரபரப்ப, ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கக்கூடிய தாய் கிழவி திரைப்படத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். ஆ அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இன்னைக்கு நான் இந்த காணொளியில பதிவு பண்ண போறேன். பொதுவாவே தமிழ் சினிமாவ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ சொசைட்டில என்ன விஷயங்கள் நடக்குது? அதே மாதிரி என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வருதோ, அதற்கேற்ப காலத்துக்கேற்ப இந்த தமிழ் சினிமாவுடைய கதைக்களம், இல்ல தமிழ் சினிமா எடுக்கப்படக்கூடிய விதம் வந்து மாறிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, குடும்ப படங்கள் நெறைய எடுப்பாங்க. அந்த திரைப்படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஆணாதிக்க சிந்தனைகளை ரொம்ப ப்ராபகேட் பண்ற மாரியான படங்களா தான் இருக்கும். பெண்கள்னா வந்து கணவன் எவ்ளோ மோசமானவனா இருந்தாலும், கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டா, அந்த வாழ்க்கையில வந்து நாம நம்மளையே அர்ப்பணிச்சுக்கணும், தியாகம் பண்ணணும். பெண்களை வந்து எப்பவுமே தியாகம் செய்யக்கூடிய தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மரியாதை குடுக்காம, அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து காமிச்சிருப்பாங்க. போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, களம் வந்து ஸ்லோவா மாறுது. ஒரு திராவிட இயக்கம் உருவாகுது. திராவிட சிந்தனைகள் வந்து திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு கடத்தப்படுது. பெண் உரிமை பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கான ரைட்ஸ பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட்ட பத்தி பேசுறாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து திரைப்படங்கள் மூலமாக ஒரு கலைஞர் எரா அப்படின்னு கூட சொல்லலாம். பராசக்தியில ஆரம்பிச்சு எத்தனையோ திரைப்படங்கள், அந்த திரைப்படங்கள் மூலமாக பெரியாருடைய எண்ணங்கள், பெண் விடுதலை, பெண் உரிமைகள் போன்ற விஷயங்கள வந்து சமூகத்துல கடத்துனாரு. அந்த திரைப்படங்கள் மூலமாக ஒரு சமூகத்திலயும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம் வந்தது. பலவிதமான பிற்போக்குத்தனமான விஷயங்கள கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்தது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இந்த கலை உலகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 80ஸ் எரா திரைப்படங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மசாலா படம், ஒரு கிளாசிக் மசாலா படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, காதல் இருக்கும், காமம் இருக்கும், அ ஆக்ஷன் பிளாக் இருக்கும், குடும்ப சென்டிமென்ட் இருக்கும், அம்மா சென்டிமென்ட் இருக்கும், ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மென்ட் இருக்கும். இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து 80ஸ்ல வந்து நெறைய வர ஆரம்பிச்சது. அ ஒரு கிளாசிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய திரைப்படங்கள். அதுக்கப்புறம் 90ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்துடைய பெருமையை தூக்கி பிடிக்கக்கூடிய படங்கள், தேவர் மகன் ஆகட்டும், இல்ல அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெருமையை தூக்கி பிடிக்கக்கூடிய, அத வந்து பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்து வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான திரைப்படங்கள், அதாவது இந்த ஷங்கர் எரா அப்படின்னு சொல்லலாம். அதிக பொருட்செலவுல ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு லார்ஜர் தென் லைஃப் கேன்வாஸ்ல இருக்கக்கூடிய படங்கள். அதுல வந்து ஹீரோ வந்து ஒரு இன்வின்சிபிள் ஒரு கேரக்டராக காமிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட படங்கள் ஹீரோவுக்காக ஹீரோவுடைய இமேஜ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் வந்து நெறைய இருந்தது. அதுல சமூக விஷயங்கள அப்பப்ப வந்து சும்மா மேலோட்டமாக வந்து நுனிப்புல் மேரா மாரி டச் பண்ணிட்டு போவாங்களே தவிர, ரொம்ப ஆழமாக அதுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள அந்த படங்கள் பெருசா அலசி ஆராயாது. ஆனா, ஒரு ஒரு சமூக பிரச்சனையுடைய பின்னணியில ஒரு ஹீரோவோட இமேஜ பில்டப் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த எரால பார்த்தீங்கன்னா, நெறைய பட்டியலினத்தைச் சேர்ந்த தலித் அ அ பிரச்சனைகளை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் உடைய எரா வந்தது. நெறைய மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் தொடர்ந்து வந்து அந்த சமூகம் குறிப்பிட்ட சமூகம் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்டார்க்கா ரொம்ப ப்ரூட்டலி ஃபிராங்கா இது இப்படித்தான். இத வந்து நாங்க பூசி முழுக விரும்பல அப்படிங்கிற திரைப்படங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த திரைப்படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அந்த திரைப்படங்கள் சமூகத்துல ஒரு கான்வர்சேஷன ஜெனரேட் பண்ணுச்சு. இது போன்ற விஷயங்கள வந்து நாங்க மேலும் மேலும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மக்களிடையே கொண்டு வந்து வச்சது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மக்கள சிந்திக்க வச்சது, மக்கள பேச வச்ச திரைப்படங்கள். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் எரால நீங்க பார்த்தீங்கன்னா, வயலன்ஸை பிரதானப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள். பெரிய பெரிய நடிகர்கள். ரஜினிகாந்தோட ஜெயிலர் ஆகட்டும், கமல்ஹாசனுடைய தக் லைஃப் ஆகட்டும், இல்ல விஜய் நடிச்ச கோட் ஆகட்டும், அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எதுவுமே இருக்காது. ஆனா ஃப்ரேம் டூ ஃப்ரேம் வந்து அ அதிகபட்சமான அளவுக்கு மிகுந்த ஒரு வயலன்ஸ் அதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய, அதை குளோரிஃபை பண்ணக்கூடிய திரைப்படங்களா இருந்தது. ரொம்பவே வருத்தமாக இருந்தது. மிகப்பெரிய நடிகர்கள்லாம் ஏன் இப்படிப்பட்ட படங்கள்ல நடிக்கிறாங்க? ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில அந்த சிகரெட்ட தூக்கி போட்டு அந்த ஸ்டைலா பிடிக்கிறதாகட்டும், இல்ல அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டம், அதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மென்ட்டா மாத்துனாரு. அப்ப வந்து பல இளைஞர்கள் அத பின்பற்றவும் ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறது, ஸ்டைலா தம் அடிக்கிறது, ஸ்டைலா தண்ணி அடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் திரைப்படங்கள் மூலமாக இளைஞர் சமுதாயத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில எல்லாம் ஆடி முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில இன்னைக்கு சொல்றாரு. ஆமா.
நான் அதெல்லாம் என் இளமை பருவத்துல தெரியாம செஞ்சுட்டேன். அது என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு இப்ப நான் உணர்றேன். அதனால தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு இப்ப சொல்றாரு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ஹீரோஸ்க்கு அந்த மாரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பெருசா யார்கிட்டயும் இருக்கிற மாரி தெரியல. ஆமா. ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்? என் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்? அன்னைக்கு தேதிக்கு ட்ரெண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற திரைப்படங்கள் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ சமீப காலமா நீங்க பார்த்தீங்கன்னா, பல நல்ல திரைப்படங்கள், குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களும், ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள். அதாவது ஒரு இருக்கக்கூடிய எதார்த்த பிரச்சனைய ரொம்ப ஜனரஞ்சகமா, மக்களுக்கு எளிமையா, ரொம்ப பிரீச்சிங் எல்லாம் இல்லாம, ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணாம, மக்கள் கிட்ட எளிமையா எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? மக்களோட எப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் மூலமா இந்த செய்திய கடத்த முடியும்? அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு உதாரணம். டூட் அந்த படத்துல வரக்கூடிய கருத்துக்கள் நெறைய பேருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸியுடைய மனநிலை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்தது. பல நேரங்கள்ல அந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா, பரவால்ல. நம்ம ஜெனரேஷன்ல இருந்த பிற்போக்குத்தனத்த தாண்டி அத களைஞ்சு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்படி கூட யோசிக்கலாம் இந்த ப்ராப்ளத்த. அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல வந்து அந்த படம் யோசிக்க வச்சது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் தாய் கிழவி. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு படத்த எடுத்த சுதன் சுந்தரம் புரொடியூசர்ஸ் சுதன் சுந்தரம் அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம சொல்லணும். இந்த படத்தை இயக்கிய அ சிவகுமார் முருகேசன். அவர் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னால கடைசி விவசாயி, ஆண் பாவம் பொல்லாதது போன்ற திரைப்படங்கள்ல வந்து வொர்க் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய மெய்டன் ஃபர்ஸ்ட் படமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட்ட செலக்ட் பண்ணி, இவ்வளவு பெரிய ஒரு தரமான ஒரு படத்த வந்து ரொம்ப அழகா மக்களுக்கு புரியிற மாரி, மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரோட சேர்த்து ஒரு நல்ல விஷயத்த கடத்தக்கூடிய, ஒரு மிக ஜனரஞ்சகமான எல்லா வயதினருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை எடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இது போன்ற படங்கள் தான் நாம என்கரேஜ் பண்ணணும். இது போன்ற புரொடியூசர்ஸ தான் நாம என்கரேஜ் பண்ணணும். தாய் கிழவி திரைப்படத்த பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கதைக்களம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாருக்கும் வந்து எளிமையாக புரியக்கூடிய வகையில ஒரு ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய எதார்த்தமான ஒரு விஷயங்கள வந்து அவங்க திரைப்படத்துல பதிவளிச்சிருக்காங்க. பட் அதைத் தாண்டி இதுல முக்கியமான 2 விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, பெண்களுக்கு கல்வி, அப்புறம் அவங்களுடைய பினான்சியல் செக்யூரிட்டி இது 2ம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த படத்து மூலமா ஒரு மெசேஜ வந்து சிவகுமார் முருகேசன் அவர்கள் கடத்தி இருக்கிறாரு. அதாவது அதுல ஒரு டயலாக் வரும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, இல்லாதவங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த ராதிகா அவங்க வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க. அதாவது எத்தனையோ ஆண் கடவுள்கள் இருக்காங்க. ஆனா கல்விக்கும், செல்வத்துக்கும் மட்டும் ஏன் ஒரு பெண் கடவுள கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? அப்ப கல்வியும், செல்வமும் வந்து பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஒரு எஜுகேஷன், பினான்சியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, வயசான காலத்துல பெற்றோரை எந்த அளவுக்கு நாம வந்து அன்பா, ஆதரவா பார்த்துக்கிறோம். எந்தவித ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, நம்ம பெற்றோர் எப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட நம்மள வந்து வளர்த்து ஆளாக்குறாங்களோ, வயசான காலத்துல நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் நம்மள வளர்த்து ஆளாக்குறது இல்ல பெற்றோர். அதே மாதிரி அவங்க வந்து குழந்தைகளாக மாறும்பொழுது, அவங்களுடைய வயசான காலத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, பெற்றோர நாம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த படம் கடத்துது. இதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதையோ, இல்ல அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ சொல்லி, அ அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் வந்து நான் கெடுக்க விரும்பல. அ ராதிகா சரத்குமார் அவர்கள் வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். 63 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஆனா, தனி ஒத்தை ஆளா ஒரு என்டயர் ஃபிலிம தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல அவங்க வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஃப்ரேம் டூ ஃப்ரேம் அவங்களுடைய நடிப்பு வந்து அபரிமிதமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிழக்கே போகும் ரயில்ல பார்த்த ராதிகாவுக்கும், இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ராதிகாவுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். நோ வண்டர் பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி இன்னைக்கும் தமிழ் சினிமால வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவங்க உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமா தான் பார்க்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டூ ஹர் ஃபார் திஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆள் உயர பேனர்கள்லாம் வந்து ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இந்த படத்துக்காக வச்சிருக்கிறாங்க. இது மாரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஆ கடைசியா எப்ப பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயசாந்தி அவர்களுடைய வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு ஒரு படம் வந்தது. அப்பதான் வந்து ஆள் உயர பேனர்லாம் ஒரு ஹீரோயினுக்கு வச்சத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆ ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ்ல "பாட்டி சொல்லை தட்டாதே" அப்படின்னு மனோரமா ஆச்சி நடிச்ச ஒரு படம் வந்தது. அதுக்கும் அப்படிதான். ஆ அந்த படம் வந்து அப்படியே மனோரமா ஆட்சிய சுத்தி நடக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்துக்கு வந்து ஆள் உயர பேனர் வந்து ஆட்சிக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய ஒரு ஆள் உயர பேனர்லாம் வச்சு
ஒரு ஹீரோயின வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது இந்த படத்துல தான் நம்ம பார்க்குறோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சினிமால வந்து ஒரு நான் என்டைட்டியா மாறிடுவாங்க. ஏனோ தானோ ரோல்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத அந்த ஒரு மித்த வந்து இன்னைக்கு பல ஹீரோயின்ஸ் வந்து உடைச்சிருக்கிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலில சிம்ரனாக இருக்கட்டும், இல்ல திருமணத்துக்கு அப்புறம் ஜோதிகா நடித்த திரைப்படங்களாக இருக்கட்டும், இல்ல இன்னமும் களத்துல நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் நான் டஃப் குடுப்பேன் அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் ஆகட்டும், உண்மையிலேயே வந்து பெண்கள் இன்னும் வந்து திரைப்படங்கள்ல அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுக்கான ஒரு வாய்ஸ் இருக்கு. அப்படிங்கிறத இந்த படம் வந்து நமக்கு காட்டியிருக்கு. இதுவும் வந்து இந்த படத்துல நாம ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணணும். ஜென்ஸின்னா வயலன்ஸ் தான் விரும்புவாங்க. ஜென்ஸின்னா அப்படியே பிரம்மாண்டமான திரைப்படங்கள் தான் விரும்புவாங்க. அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது தப்பு. இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இல்ல தாய் கிழவி போன்ற படங்களும் ஜென்ஸி கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னா, பிரச்சனை ஜென்ஸி கிட்ட இல்ல. இது போன்ற திரைப்படங்களை எடுக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு ஹீரோவ நம்பி, ஒரு ஃபார்முலாவ நம்பி கதை எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இல்லாம நாங்க சேஃபான ஒரு கேம் பிளே பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கையில எடுக்கிறதுனால தான், இது போன்ற சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து காணாம போகுது. அதனால தயவு செஞ்சு இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு விஜய் டெலிவிஷன்ல வந்துரும். ஹாட்ஸ்டார்ல வந்துரும். அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம, எல்லோரும் குடும்பத்தோட இது போன்ற படங்கள தியேட்டர்ல போய் பார்த்தா தான், இது 2 விஷயங்கள பண்ணும். 1 தியேட்டர்ல இது போன்ற சின்ன படங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது, அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா அது இருக்கும். இது போன்ற தரமான படங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு புரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் குடுக்கும். அதே மாதிரி இது போன்ற தரமான திரைப்படங்கள நாம எடுக்கணும் அப்படின்னு இயக்குனர்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா அமையும். அதே மாதிரி குடும்பத்தோட நீங்க போய் இந்த படத்த பார்க்கும் பொழுது, இப்ப வீட்ல வந்து நீங்க வந்து Hotstarல இந்த படத்த பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துல பாதி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை வெட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மீதி பாதிய பார்ப்பாங்க. ஆனா ஒரு தியேட்டர்ல ஒரு குடும்பமா போய் இந்த படத்த நீங்க பார்க்கும் பொழுது, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தனி. அது ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? அந்த படத்த பத்தி வீட்ல இருக்கக்கூடிய நம்ம அடுத்த தலைமுறையோட நாம ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அதிகம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இது போன்ற தரமான படங்கள் அமையுது அப்படிங்கும் பொழுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. நாம தாங்க டிசைட் பண்றோம். ஆடியன்ஸ் ஆன நாம தான் என்ன படங்கள் நமக்கு தேவை? எது போன்ற படங்களுக்கு நாம அங்கீகாரம் கொடுப்போம்? எது போன்ற படங்கள நாம பாராட்டி தூக்கி பிடிப்போம்? அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது ஆடியன்ஸ் ஆன நாம தான். இது போன்ற தரமான படங்களுக்கு நாம அங்கீகாரம் குடுத்தோம்னா, இது போன்ற இன்னும் தரமான படங்களை கிரியேட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கு நாம குடுப்போம். அது விட்டுட்டு வெறும் வயலன்ஸ குளோரிஃபை பண்ணக்கூடிய, ஹீரோ வொர்ஷிப் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஹீரோக்கள் நடிச்ச படத்த வணிக ரீதியா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சினிமா எந்த அளவுக்கு தரமாக இருக்கு அப்படிங்கிறது முடிவு பண்றது ஆடியன்ஸ் ஆன சொசைட்டி தான். அதனால சொசைட்டி ஆரோக்கியமா இருக்கணும்னா, சினிமா ஆரோக்கியமா இருக்கணும். சொசைட்டி ஆரோக்கியமான படங்களுக்கு ஆதரவு குடுத்தா, சினிமா கண்டிப்பா ஆரோக்கியமாக இருக்கும். தி என்டயர் க்ரூ ஆஃப் தாய் கிழவிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இது போன்ற தரமான படங்கள் தமிழ் திரையுலகில் ஏகப்பட்ட படங்கள் தேவை. இதே காணொளியில இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படத்த பத்தி பல பேர் கேள்விப்படாத திரைப்படத்த பத்தியும் வந்து நான் வந்து பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அங்கம்மாள் அப்படின்னு ஒரு படம். நீங்க பிரைம்ல போனீங்கன்னா, இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கும். கீதா கைலாசம் அவர்கள் நடித்த ஒரு படம். இந்த படம் பெருசா பேசப்படலங்க. ஆனா, இந்த படம் வந்து உண்மையிலேயே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கதையோட நாட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஊர்ல வந்து பிளவுஸே போடாம இருந்த ஒரு ஊர்ல, அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து ரவிக்கை அணிஞ்சிருவாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் இந்த சென்ட்ரல் கேரக்டர் மட்டும் ரவிக்கை போட மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு பாச போராட்டம், அதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள், இதுதான் வந்து அந்த கதையுடைய மையப்புள்ளி. இதுக்கு மேல இந்த கதைய பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா அவசியம் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ஓடி இருந்ததுன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன வந்து இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அது ஜெனரேட் பண்ணியிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இது போன்ற நிறைய தரமான படங்கள் வந்து இன்னைக்கு பொது வெளியில பேசப்பட மாட்டேங்குது. ஓடிடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல பல நேரங்கள்ல காணாம போயிடுது. அதனால தான் சொல்றேன். இது போன்ற படங்கள் திரைக்கு வரும்பொழுது, இதை திரையரங்குகளுக்கு போய் பார்த்து நாம சப்போர்ட் பண்ணா தான், இன்னைக்கு திரைப்பட உலகமும் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் கிழவி டீமுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரமான திரைப்படத்தை கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கங்கிராச்சுலேஷன்ஸ். நன்றி. வணக்கம்.